வணக்கம். இன்றைக்கி ரேக்ஸ் கிச்சனில் நம்ம சோள ரவாவை யூஸ் பண்ணி டேஸ்டியான உப்மா செய்ய போகிறோம். இந்த உப்மா பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ உப்மா பண்ணுறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 கப் அளவு சோள ரவாவை சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் நல்லா ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்ல உதிரி உதிரியாக நமக்கு சலசலன்னு நமக்கு சவுண்டு கேட்கும். நீங்கள் கரண்டியில் எடுத்து போடுறப்பவே சவுண்டு கேட்கும். இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் வச்சுட்டு அதே பாத்திரத்திலே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இந்த உப்புமாவுக்கு கொஞ்சம் எண்ணெயை நீங்கள் அதிகம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். சூடான எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பொரிஞ்சு வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் செவந்து வந்த பிறகு 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், சின்ன பீஸ் இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வதக்கிட்டு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் பாதி தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நீங்கள் அதிகம் சேர்த்துறாதீங்க. ஒரு பாதி தக்காளியே போதுமானதாக இருக்கும். இல்லை நம்ம தக்காளி இல்லாமல் கூட இந்த உப்புமா நம்ம செய்யலாம். தக்காளி ஒரு பாதி தக்காளி நம்ம சேர்த்து செய்கிறப்ப கூடுதல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் செய்கிறோம். தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா எல்லா பொருளையும் வதக்கி விட்டுட்டு 1 கப் ரவைக்கு நம்ம இன்றைக்கி 2.5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்க்க போகிறோம். இந்த 2.5 கப் தண்ணி கரெக்டான அளவில் நமக்கு இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச ரவா இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை கலந்து விடுவோம். ஒரே தடியாக நீங்கள் கொட்டி கலந்துட்டிங்க அப்படின்னா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லா ரவாவுமே நம்ம சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடியை போட்டுருவோம். நம்ம லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லாவே வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரவா நல்லா வெந்து ரெடியான பிறகு லாஸ்ட்டாக 1/4 கப் அளவு தேங்காய் துருவல், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இது ரெண்டையும் நம்ம இதில் சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கூடுதல் டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நம்ம இதில் சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா நல்ல வாசமாகவும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் நமக்கு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். இப்போ சூப்பராக டேஸ்டியான சோள ரவா உப்புமா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது கூட நம்ம தேங்காய் சட்னி, நாட்டு சர்க்கரையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.